அதாவது ஒவ்வொரு கட்சியும் எதுக்கு ஆரம்பிக்கிறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு கட்சியும் ஒரு நல்ல எண்ணத்தோட மக்களுக்கு ஏதாவது செய்யணுன்ற ஒரு எண்ணத்தோடு தான் கட்சி ஆரம்பிப்பாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து திரு கேப்டன் அவர்கள் வந்து ஆரம்பித்த ஒரு இயக்கம், அவர் இந்த கட்சியை ஆரம்பித்தது எப்படின்னா, திமுக போன்ற ஒரு ஒரு சமூக விரோத ஒரு அரசை அகற்ற வேண்டும், ஒரு ஊழல்வாத அரசை அகற்ற வேண்டும், இந்த மாதிரியான ஒரு குடும்ப அரசை அகற்ற வேண்டும் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவருடைய வாழ்நாள் முழுவதும் போராடிட்டு வந்தார். அவருடைய வாழ்நாள் முழுவதும் அவருக்கு வந்து கடைசி வரை, அவருடைய உயிர் மூச்சு இருக்கும் வரை அவருக்கு வந்து திமுகவால் கொடுக்கப்பட்ட அழுத்தங்கள் தமிழக மக்கள் அனைவரும், நீங்கள் எல்லாம் அனைவரும் நன்கு அறிவீர்கள். ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவர் மேலே நூற்றுக்கணக்கான வழக்குகள் இருந்துச்சு. அவருடைய வாழ்க்கையில் தினமும் வந்து கோர்ட்டுக்கு தான் போயிட்டு வந்துட்டே இருந்தார். அவர் திமுக அரசு இருக்கிறப்ப ஒவ்வொரு நாளும் அவருடைய ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும், அவருடைய சொத்துக்களை முடக்கும் வேலைகளை திமுக செஞ்சாங்க, அவருடைய கட்சியை முடக்கும் வேலை செஞ்சாங்க, அவருடைய அரசியல் வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு திமுக வந்து அவ்வளவு ஆவர்த்தனங்கள் செஞ்சாங்க. அவரை வந்து அரசியலிருந்து அகற்ற திமுக அவ்வளவு முயற்சிகள் செஞ்சது. ஒரு உச்சக்கட்ட அழுத்தத்திற்கு கேப்டன் அவர்களை வந்து திமுக வச்சிருந்தது. அவருடைய வாழ்க்கை முழுவதும் அவர் போராடி எதற்காக யாரை அகற்ற வேண்டும் என்று போராட்டினார்களோ அவருடைய கூட்டணி வச்சது வந்து அவருடைய தொண்டர்களும் அவரை நேசித்த மக்கள் யாரும் அதை ஒரு பொருட்டு கூட ஒரு நாள் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒரு விஷயம் என்ன பார்க்கணும்னா, இவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, இந்த கூட்டணி வச்சுருக்காங்க. முன்னாடிலாம் கட்சி ஆரம்பித்தா ஏதோ மக்களுக்கு நல்லது செய்யணும், ஏதாவது செய்யணும்னு நினச்சி ஒரு கட்சி ஒரு கூட்டணிகள் ஃபார்ம் பண்ணப்படும். இன்றைக்கெலாம் எல்லாம் வந்து ஒரு ப்ரைவேட் லிமிடெட், ஒவ்வொரு குடும்பத்தோடைய ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த குடும்பங்கள்லாம் சேர்ந்து அவங்களுக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்குதோ, என்ன ஒவ்வொரு இடத்துல என்ன வந்து லாபம் கிடைக்குதோ அந்த லாப நோக்கத்தோடு ஒவ்வொரு கூட்டணியும் வைக்கப்படுது. ஸோ இதில் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, திமுக வந்து ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு இருக்காங்க, வலுவான கூட்டணியில் இருக்கிறோம், வலுவான கூட்டணியை வச்சிருக்கிறோம்னு சொல்லிட்டு. இவ்வளவும் இருந்தும் இன்னமும் அவர்கள் வந்து கீழே இறங்கி சென்று, அதாவது யாரை கேப்டன் அவர்களை பார்த்து பயந்து கேப்டன் அவர்களை அரசியலிருந்து அகற்ற ஒவ்வொரு நாளும் போராடிய திமுக வந்து இன்றைக்கி கீழே இறங்கி போய் அதே தேமுதிகவுடன் கூட்டணி வைத்திருப்பது திமுகவிற்கு தோல்வி பயத்தை காட்டுறது. அவர்களுக்கு போன வாரம் 5,000 ரூபாய் அறிவித்த பிறகும் அவர்களுக்கு நம்பிக்கை வரவில்லை, இன்றும் நம்பிக்கை வரவில்லை. இப்போவும் சொல்கிறோம், இன்னமும் திமுகவிற்கு தெரியும் அவர்கள் எந்த 34 தொகுதிக்கு மேலே இந்த கூட்டணி தாண்டாது என்பது திமுகவிற்கு நல்லாவே தெரியும். அதனால தான் ஒவ்வொரு நாளும் பயத்தில் இருக்கும் திமுக கிடைக்கிறவர்களெல்லாம் ஏதாவது ஒரு ஆதாயத்தை, ஏதாவது ஒரு நம்பிக்கையை கொடுத்து அவருடன் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது மக்கள் எல்லாருக்கும் தெரியும். கேப்டனை நேசிக்கிறவர்கள் அனைவருக்கும் தெரியும். இந்த கூட்டணியை அவருடைய தொண்டர்களோ அவரை நேசித்த ஒரு நபர் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். குற்றச்சாட்டுகள் முன் வச்சீங்க, தேமுதிக வந்து திமுக அழிக்க நினைச்சது அப்படின்னீங்க, வழக்குகள் தொடரப்பட்டுச்சுன்னு சொன்னீங்க. ஆனால் இது எந்த குற்றச்சாட்டுமே பிரேமலதா அவர்கள் சொல்லல. அவங்க நீ செய்தியாளர் சந்திப்புல சொல்லும் போது கூட, நாங்க வந்து அரசியல்ல வந்து எதிர்காலத்தில் இருந்தாலும் நாங்க ஒரு குடும்பமா தான் இருந்தோம், அதாவது செஞ்சு வச்சது கலைஞர் தான் சொல்றாங்க. அம்மையார் பிரேமலதா அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய பேசியிருக்காங்க, நிறைய கூட்டங்களில் பேசியிருக்காங்க, நிறைய பிரச்சாரங்களில் பேசியிருக்காங்க. கேப்டன் அவர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு அவங்க பல பிரச்சாரங்களில் பேசியிருக்காங்க. அவர்கள் பேசினதே தான் சாட்சியாக இருக்குது. நம்ம ஒன்றும் புதுசாலாம் சொல்லலை. ஒவ்வொரு நாளும் அவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டார், அவருடைய கட்சி எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு, அவருடைய அரசியல் வாழ்க்கையை அவர் வந்து பொதுவெளியில் அவர் எவ்வளோ தூரம் வந்து அவர் அவமதிக்கப்பட்டார், அவர் ஈவன் தாக்கப்பட்டார், பல இடத்துல தாக்குதல் முயற்சி அவர் மீது நடந்தது. ஒவ்வொரு நாளும் கோர்ட்டில் தான் அவருடைய வாழ்க்கையை கழிச்சார். ஸோ அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அது அவங்களே வந்து பல மேடைகளில் சொல்லியிருக்காங்க. இந்த கூட்டணி, அதாவது இவர்கள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி மேடையில் உட்கார்றப்ப மக்களுக்கு எப்படி தெரியுன்றதான் அவங்களுக்கு இன்னும் புரிஞ்சு கொள்ளலை. இன்னும் மக்கள் வந்து இவங்க மாதிரி ஒன்று 25 கட்சியை சேர்த்து நீங்கள் ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. 25 பேர் இருந்தாலும் மக்கள் உங்களை ஒரு பொருட்டாவது நம்பணுன்றது தான். இந்த மாதிரியான ஒரு தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மேடையில் இருந்தாலும் கண்டிப்பாக 1% கூட உங்களை மக்கள் நம்ப மாட்டார்கள் என்பதை தான் இந்த இப்போ இருக்கிற சூழ்நிலை காட்டுது. இதுவரை தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி இல்லை இது கடந்த தேர்தலாம். ஆனால் இப்போ இருக்கும் காரணத்தினால் மக்கள் அனைவருக்கும் மாற்றம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிற காரணத்தினால தான் இவர்கள் என்ன பண்ணாலும் முன்னாடிலாம் ஏற்றுக்கொள்வார்னு நினைச்சாங்க. ஆனால் இப்போ அந்த சினாரியோவில் கண்டிப்பாக இவர்கள் மக்கள் வந்து ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதாவது குடும்பமால் நடத்தப்படும் கட்சிகள் கண்டிப்பாக எந்த தொண்டரிடம் கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. திமுக எந்த தொண்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறாங்க, அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் அவருடைய மாப்பிள்ளையிடமோ மகனிடமோ கன்சல்ட் பண்ணுவார்கள். அதே மாதிரி தான் வந்து இன்றைக்கி இருக்கிற தேமுதிகவும் அவங்களுக்கு இருந்த சதவீதம், அதாவது கேப்டன் அவர்கள் இருக்கும் வரை 8% இருந்த ஒரு கட்சி வந்து இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி 1% கீழே 0.5% கீழே போயிடுச்சு. கண்டிப்பாக சொல்கிறோம், இது எந்த விதத்திலும் அவருடைய தொண்டர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த கூட்டணி முழுவதும் நீங்கள் களத்தில் போன பிறகு தெரியும், இவர்கள் யாரும் மக்கள் முன்னாடி செல்லுபடியே ஆக மாட்டாங்க.
இல்லை அவர்கள் இது முதலாவதாக திமுகவுக்கான தோல்வி பயத்தை காட்டுது. ஏன்னா திமுக வந்து எல்லாம் இருந்தும் நாங்கள் வந்து நாங்கள் வலுவான கூட்டணி இருக்கோம்னு சொல்கிறாங்க. வலுவான கூட்டணி இருந்தும் மேலும் ஏன் அவர்கள் வந்து இன்றைக்கி இறங்கி போய் அவர்கள் எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியை நாடி அவங்க கூட்டணி வைக்க வேண்டும். ஸோ அவங்களுக்கு வந்து முழுவதும் அவங்க இந்த தேர்தலில் மக்கள் அவங்க மீது இந்த நம்பிக்கை இழந்துட்டாங்கன்னு தான் இது காட்டுது. இந்த தேர்தலோட திமுக வந்து இந்த கூட்டணி 2011 என்ன மாதிரியான ரிசல்ட் வந்துச்சோ அதே ரிசல்ட் தான் இந்த தேர்தலையும் வரப்போகுது. கண்டிப்பாக 34 தொகுதி அதிகபட்சம். எங்கள் எல்லாருடைய ரிப்போர்ட்டும் அப்படி தான் இருக்குது. திமுகவிற்கும் அவங்களுடைய ரிப்போர்ட் தெரியும். 34 தொகுதிகளே அந்த கூட்டணி தாண்டாது. அதனால் அந்த தோல்வி பயத்தால் தான் 0.5% கிடைச்சா கூட இல்லை 1% இருக்கும் கட்சியை கூட தேடி போய் கூட்டணி வைக்க வேண்டிய ஒரே காரணம் திமுகவுடைய தோல்வி பயம் தான். தேமுதிகவுடன் தாவேகா கூட்டணி வைக்க விரும்புச்சா சார்? பேச்சுவார்த்தைகள் ஏதாவது போணுச்சா? இல்லை அந்த மாதிரியான எந்த பேச்சுவார்த்தையும் இது எங்கள் சைட்லேருந்து எதுவும் இல்லை. ஏன்னா எங்களால் வந்து எங்களுடைய தலைவருடைய பாலிசி எல்லாம் தெரியும், எங்களுடைய கொள்கை எல்லாம் தெரியும். இதோட ஒற்று வரவர்கள் மட்டும் தான் எங்களுடைய கூட்டணியை வைக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான எந்த முயற்சிகளும் இதுக்கு முன்னால் நடக்கவில்லை. காங்கிரஸ் அப்ரோச் பண்ணுற பட்சத்தில் ஏற்றுக்குவீங்களா சார் கூட்டணிக்கு? இல்லை, கூட்டணி சம்பந்தப்பட்ட எந்த விஷயமும் ஏதாவது ஒரு முடிவுகள் எடுக்கப்பட்டால் எங்களுடைய தலைவர் தான் அறிவிப்பார். அதுக்குன்னு காலகட்டங்கள் இருக்குது. இன்னும் 2-3 வாரங்கள் இருக்குது. கடந்த தேர்தலில் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நாமினேஷன் தாக்கல் ஆரம்பித்த பிறகு கூட நமக்கான நேரங்கள் இருக்கும். கடைசி நாள் வரைக்கும் கூட கூட்டணி மாற்றங்கள் இருக்கும். கடைசி நாள் கூட வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு எல்லாரும் நாமினேஷன் தாக்கல் பண்ணியிருக்காங்க. நாட்கள் இன்னும் அதிகமாக இருக்குது, இன்னும் நேரங்கள் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக மக்கள் செல்வாக்கு யாருக்கு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதன் அடிப்படையில் நிர்வாகிகள் பேசுகிறாங்களா சார்? காங்கிரஸ் டெல்லி நிர்வாகிகளோட பேசுகிறாங்களா? காத்துறதுக்கான என்ன அஷ்யூரன்ஸ் இருக்குது? என்ன நம்பிக்கை இருக்குது? இல்லை, ஏதாவது ஒரு அஃபிஷியல் ஒரு ஒரு அஃபிஷியலான சந்திப்புகள் இல்லை அஃபிஷியலான ஏதாவது ஒரு முடிவுகள் எடுக்கப்பட்டால் எங்களுடைய தலைவர் மூலியமாக அறிவிப்புகள் வரும். மற்றபடி எந்த ரூமர்ஸ்க்கும் நம்ம பதில் சொல்ல முடிவு வந்து கூட்டணி குறித்த முடிவு தலைவர் தான் எடுப்பாரு, அதை உறுதிபட சொல்லிட்டீங்க. ஆனா இப்போ வந்து கொள்கை எதிரி அரசியல் எதிரோட ஒருபோதும் கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு டிசைன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி காங்கிரஸுக்கு இருக்கா? இல்லை கூட்டணி வைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? இல்லை, கூட்டணி சம்பந்தப்பட்ட முடிவுகள் கண்டிப்பாக எங்களுடைய தலைவர் தான் எடுப்பார். அதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்தால் அறிவிக்க போகிறோம். ஏன்னா சாத்தியக்கூறுகள் இல்லாமல் யாரும் எந்த ஸ்பெகுலேஷன்லையும் யாரும் அறிவிக்க முடியாது. அதுக்கான நேரமும் வரும். நேரம் வந்தப்போ எங்களுடைய தலைவர் அறிவிப்பார். 2 பெரிய கட்சிகளுமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் ஓரளவுக்கு வாக்கு சதவீதம் பெறக்கூடிய கட்சிகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளும் அவங்களுடைய கூட்டணி எழுதி செஞ்சுட்டாங்க. ஆனால் தாவேகாவுடைய ஆரம்ப கட்டத்திலேருந்து நிலைப்பாடு வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்றது தான். ஸோ இப்போ அப்படி இல்லை, கூட்டணிக்கு எந்த கட்சிகள் வரனாலும் தனித்து போட்டியிடுறதுக்கான எல்லா மனநிலையோட இருக்கீங்களா சார்? முதல் 234 தொகுதிகள் ஒரு விஷயம் என்னன்னா, எல்லா கட்சியும் அவங்களுடைய கூட்டணி எதுக்காக கொண்டு போகிறாங்கன்னா, இப்போ நீங்கள் அதிமுக எடுத்துக்கொண்டீங்களா, அவங்களுக்கு வந்து சென்னையோ இல்லை நார்த்து சைட்லேயோ அவங்களுக்கு வந்து அவங்களுடைய வாக்குகள் கம்மியாக இருக்கும். நார்த்தில் இருக்கும், டெல்டாவில் இங்கெல்லாம் வாக்குகள் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் அதிமுக வந்து அதற்கு தேவையான வகையில் கூட்டணி வைப்பாங்க. இதில் திமுக பார்த்திங்கன்னா சவுத்தில் அவங்களுக்கு தேவையான அவங்களுக்கு கூட்டணி இருக்காது. அதில் கொங்கு சைடில் அந்த மாதிரி கட்சிகளோட கூட்டணி வைப்பாங்க. எங்களுடைய தலைவருக்கு மக்களுடைய ஆதரவு ஒரே மாதிரியாக ஒரே சீராக அனைத்து தொகுதியில் 234 தொகுதியிலும் ஒரே மாதிரியாக இருக்குது. கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியாக எங்களுக்கு வந்து 25லேருந்து 38% வரை 40% வரை ஒரே மாதிரியாக எல்லா தொகுதியிலும் ஒரே சீராக இருக்குது. எங்கேயுமே நாங்கள் வந்து குறைவான வாக்குகள் எடுக்கும் பகுதி என்று எதுவுமே கிடையாது. அதனால் வந்து நாங்கள் கூட்டணி இந்த மாதிரியான ஒரு கட்சியுடன் கூட்டணி வைத்தால்தான் எங்களுக்கு இந்த வாக்குகள் வேண்டும் என்ற கண்ணோட்டம் இல்லை. கண்டிப்பாக எல்லா மக்களுடைய ஆதரவும் முழுமையாக இருக்குது. எப்போவும் நீங்கள் கூட்டணி வேவ் எப்படி செட் ஆகும்னா 20% எப்போ ஒரு கட்சி தனிப்பெரும்பாலானோட 20% தாண்டுதோ ஒரே மாதிரியாக தமிழகம் முழுவதும் ஒரே மாதிரியாக இருக்கும். கண்டிப்பாக அது தேர்தல் ஆரம்பித்த பிறகு ஒரு தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பித்த பிறகு அது ஒரு வேவாக கன்வெர்ட் ஆகும். அந்த வேவ் தான் வந்து ஒரு அரசியலையே தீர்மானிக்கும், அந்த அந்த எலெக்ஷனே தீர்மானிக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த தேர்தலும் இருக்க போகுது. எங்களுடைய எதிர்கட்சியே சொல்லுது 20% நாங்கள் தாண்டி விட்டோம் என்று. ஸோ 20% எல்லா தொகுதியிலையும் தாண்டினப்போ நீங்கள் தேர்தல் அன்னைக்கு வாக்கெடுப்பு அன்னைக்கு போலிங் டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக 45% மாறி இருக்கும். இன்றைக்கி இருக்கிற நீங்கள் 25 பேர் 30 கட்சிகள் சேர்ந்து கூட்டணி அமைச்சாலும் அது பொருந்தாக கூட்டணியாக இருக்கும். அது ப்ராஃபிட் மார்ஜினை ஒரு கம்பெனி 4 கம்பெனி சேர்ந்து ஒரு ப்ராஃபிட் மார்ஜினுக்கு கூட்டணி வச்ச மாதிரி இருக்கும். அதை எதுவும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கண்டிப்பாக தனிப்பெரும்பான்மையோடு எங்களுடைய கட்சி வந்து ஆட்சி அமைக்க அளவுக்கு சீட்டுகள் இருக்கும். கூட்டணி போக மாட்டோம் அப்படின்ற மாதிரி நாத்தாக்காவே சேர்த்திக்கலாமா சார்? 3வது கட்சியா அவங்க கூட தாவேகா கூட்டணி போகாதுன்றது உறுதியாக இல்லை, நீங்கள் கூட்டணிங்கிறது மக்கள் ஃபஸ்ட்டு ஏற்றுக்கணும்.
நீங்கள் 50 கட்சி கூட கூட்டணி வச்சுக்கோங்க, மக்கள் ஏற்றுக்கணும்ல. நீங்கள் எதுக்காக நீங்கள் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், எதுக்கு நம்ம ஒரு எலெக்ஷனை சந்திக்கணும்னு இருக்குல்ல. இதுக்கு முன்னாடி 2 ஆப்ஷன் தான் இருந்துச்சு, ஒன்று இந்த கூட்டணி அந்த கூட்டணின்னு. மக்கள் வேறு வழி இல்லாமல் அவங்களுடைய எண்ணத்திற்கு போட்டுட்டு இருந்தாங்க, மாற்றி போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு தெளிவு இருக்குது, ஒரு 70 வருஷம் கழிச்சு ஒரு மாற்றம் தேவைன்ற தெளிவு இருக்குது. அதனால் இந்த தடவை இவங்க நினைக்கிற மாதிரி அவங்க எவ்வளோ கூட்டணி சேர்ந்தாலும், இல்லை 25 பேர் 25 கட்சியோ 30 கட்சி சேர்ந்தாலும் மக்களுடைய நன்மதிப்பை பெறாமல், மக்களுடைய நம்பிக்கையை பெறாமல் எந்த கூட்டணியும் ஜெயிக்க போகிறதில்ல. நாங்கள் மட்டும்தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருவாரியான வாக்குகளோட எங்களுடைய தலைவர் வந்து முதல்வர் ஆகிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை. நன்றி.